41.6%. அதாவது இது ஏதோ ஒரு வங்கியோட வட்டி விகிதமோ இல்ல நாட்டின் ஜிடிபி வளர்ச்சியோ கிடையாது. பாத்தீங்கன்னா நம்ம தலைநகர் டெல்லியில நடக்கிற மொத்த குற்றங்கள்ல சிறார்களின் பங்கு இதுதான். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. நிஜமாவே இது ஒரு ஷாக்கிங் டேட்டா தான். ஆமா, ஒரு பக்கம் நாட்டை பாதுகாக்க எல்லையில பூமிக்கடியில ராணுவ தளங்களை கட்டிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் கையில ஸ்மார்ட் போனோட வேலையில்லாம இருக்கிற இளைஞர்கள் நம்ம சமூகத்தோட மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா மாறிட்டு வராங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம எதிரிகள் யார் அப்படிங்கிற வரையறையே இப்ப மாறிடுச்சு. கரெக்ட். சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறீங்க அல்லது நடப்பு நிகழ்வுகளை ஆழமா புரிஞ்சிக்க நினைக்கிற உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்பு. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற 10 முக்கியமான செய்திகளை, கட்டுரைகளை வெறும் தகவலா பார்க்காம அதன் பின்னாடி இருக்கிற ஏன், எப்படி அப்படிங்கிற கேள்விகளோட அலச போறோம். கண்டிப்பா. ஒரு விஷயத்த மனப்பாடம் செய்யறத விட அதோட பேக்ரவுண்ட் லாஜிக்க புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கான உண்மையான எட்ஜ். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற விஷயங்கள் ஒண்ணுக்கொன்னு தொடர்பில்லாத மாதிரி தோணலாம். அதாவது தேர்தல் ஆணையத்துல ஆரம்பிச்சு செமிகண்டக்டர் வரைக்கும் போறோம், ரைட்? ஆமா. ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் மாற்றம். சட்டங்கள், பொருளாதாரம், போர் முறைகள் இது எல்லாமே எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கறத எந்த அரசியல் சார்பும் இல்லாம தரவுகளின் அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அருமை. நீங்க சொன்ன அந்த மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தே ஆரம்பிப்போம். முதல்ல இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை பத்தி பேசுவோம். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த சிறார் குற்றங்கள் டேட்டா தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட, அதாவது என்சிஆர்பி 2024 அறிக்கையில இருந்து வந்தது. ரைட். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியால குற்றங்கள் 6% குறைஞ்சிருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்படா நல்ல செய்தி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இன்னொரு டேட்டா நம்மள இடிக்கிறது. சைபர் குற்றங்கள் 18% அதிகரிச்சிருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய கன்சர்ன். பொருளாதார குற்றங்கள்ல 90% மோசடி மற்றும் போலி ஆவணங்கள் சம்பந்தப்பட்டதுதான். இதுக்கு என்ன அர்த்தம்? கிரிமினல்ஸ் திருந்திட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஆப்வியஸா அவங்க டிஜிட்டல் வடிவத்துக்கு மாறிட்டாங்கன்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. இதை கொஞ்சம் ப்ராடரா யோசிச்சு பாருங்களேன். டெக்னாலஜி உங்க வாழ்க்கையை எவ்வளவு ஈஸியா ஆக்குதோ அதே அளவுக்கு ஒரு கிரிமினலுக்கும் அது ரொம்ப வசதியா இருக்கு. உண்மைதான். முன்னாடியெல்லாம் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும்னா ஆயுதங்களோட நேரா போகணும். அதுல நிறைய ரிஸ்க் இருந்தது. ஆனா இப்போ கிரிமினல்ஸ் யாருமே தெருக்கல்ல இல்ல. அவங்க ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு லேப்டாப் இல்லைன்னா மொபைல் போனுக்கு பின்னாடி ரொம்ப சேஃபா உட்கார்ந்துருக்காங்க. சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் குறைஞ்சிடுச்சு. எக்ஸாக்ட்லி. சைபர் குற்றங்கள் அதிகரிக்க முக்கிய காரணம் மக்களோட நிதி சார்ந்த பாதுகாப்பின்மை, அப்புறம் ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கிற ஆசை. டெல்லியில சிறார் குற்றங்கள் இவ்வளோ அதிகமா இருக்கிறது நம்ம சமூக கட்டமைப்பில் உள்ள மிகப்பெரிய விரிசலை காட்டுது. இது வெறும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை மட்டும் இல்ல. அதாவது வேலை வாய்ப்பின்மை, கல்வியின்மை இதோட வெளிப்பாடுன்னு சொல்றீங்க. ஆமா, சமூக ஏற்றத்தாழ்வுகளோட நேரடி இம்பாக்ட் தான் இது. ரொம்ப வேலிடான பாயிண்ட். இப்போ டிஜிட்டல் உலகத்தோட ஆபத்துகளை பத்தி பேசணும். நம்ம கண் முன்னே ஆனா கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை கொல்ற இன்னொரு விஷயத்த பத்தி பாப்போம். அதுதான் காற்று மாசு. டெல்லின்னு சொன்னாலே அதுவும் ஞாபகத்துக்கு வந்துடும். கண்டிப்பா. ஐஐடி டெல்லி சமீபத்துல ஒரு ஆய்வறிக்கையை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதன்படி நிலக்கரி மின்நிலையங்களிலிருந்து வெளியேற சல்ஃபர் டை ஆக்சைடு உமிழ்வை கட்டுப்படுத்துறது மூலமா இந்தியாவுல வருஷத்துக்கு சுமார் 1,24,000 உயிரிழப்புகளை தடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அவ்வளவு பெரிய நம்பரா? ஆமா. இதுக்காக எஃப்சிடி, அதாவது ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அப்படிங்கிற மிஷின்களை பொருத்தணும். ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன டவுட்? இப்போ நான் ஒரு பவர் பிளான்ட் ஓனரா இருந்து யோசிச்சு பார்க்கறேன். இந்திய நிலக்கரியில இயற்கையாவே சல்ஃபர் அளவு குறைவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்க பல 100 கோடிகள் செலவு பண்ணி இந்த மெஷின்களை பொருத்துறது தேவையற்ற சுமைதானே? ரைட். இது கம்பெனிகளோட வாதம். ஆமா, ஏற்கனவே நிலக்கரி தட்டுப்பாடு இருக்கு, விலையேற்றம் இருக்கு. இந்த செலவை ஏன் நிறுவனங்கள் ஏத்துக்கணும்னு அவங்க கேக்குறது ஒரு வகையில நியாயம்தானே? மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது ஒரு நியாயமான கார்ப்பரேட் வாதம் மாதிரி தோணும். ஆனா அதோட மெக்கானிசமா ஆழமா பார்த்தா உண்மை வேற. நீங்க செலவை மட்டுமே பாக்குறீங்க, அதனால ஏற்படுற இழப்ப பார்க்கல. இழப்புனா ஹெல்த் இம்பாக்ட சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஐஐடி அறிக்கை இது ரொம்ப தெளிவா கால்குலேட் பண்ணிருக்காங்க. இந்த மிஷின்களை பொருத்துறதுக்கான செலவை ஒரு சுமையா பார்க்க கூடாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? எப்படின்னா,
இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு மாசால் ஏற்படுற இருதய மற்றும் சுவாச நோய்களுக்கு அரசாங்கமும் மக்களும் பண்ற மருத்துவ செலவுகள் இருக்கு இல்லையா, அது அப்புறம் உயிரிழப்பால் ஏற்படுற ஹியூமன் ரிசோர்ஸ் லாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கிட்டா இந்த மிஷினோட விலை மிக மிக குறைவு. ஓ, சோ லாங் டேர்ம்ல பார்த்தா இது ஒரு லாபகரமான விஷயம். கண்டிப்பா மனித உயிர்களை காப்பாத்துறது மூலமா பல மடங்கு பொருளாதார லாபம் கிடைக்குது. அதை விட முக்கியம், இது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இஷ்யூ. சத்தீஸ்கர், ஒடிசா மாதிரி மாநிலங்கள்ல மின் நிலையங்களுக்கு பக்கத்துல வாழ்ற ஏழை மக்கள் தான் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கான நீதியை வெறும் லாப நஷ்ட கணக்குல நாம சுருக்கிட முடியாது. வாவ், எக்கனாமிக்ஸையும் ஹெல்த்தையும் இணைக்கிற ஒரு சூப்பரான பெர்ஸ்பெக்டிவ் இது. சரி, சமூக சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்ல இருந்து இப்போ நம்ம சட்டங்களும் நீதிமன்றங்களும் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாப்போம். கண்டிப்பா. முதல்ல நம்ம ஜனநாயகத்தோட மிகப்பெரிய தூணான தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான சுப்ரீம் கோர்ட் வழக்கு. 2023ல கொண்டு வந்த புதிய சட்டம் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவிலிருந்து இந்திய தலைமை நீதிபதியை நீக்கிட்டு ஒரு கேபினெட் அமைச்சரை கொண்டு வந்திருக்கு. ஆமா, இது பெரிய விவாதத்தை உருவாக்குச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கேமோட ரூல்ஸ் அம்பையர் பார்த்துட்டு இருக்கும்போதே அரசு தனக்கு சாதகமா மாத்திர மாதிரி இருக்குல்ல. முந்தைய தீர்ப்பு ஒரு தற்காலிக ஏற்பாடுதானேன்னு அரசு தரப்புல சொல்றாங்களே. இந்த கேஸ்ல உச்சநீதிமன்ற நீதிபதி தீபங்கல் தத்தா கேட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வியை நம்ம நோட் பண்ணணும். மார்ச் 2023ல சுப்ரீம் கோர்ட்டோட அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்புல நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் வரை பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் அப்புறம் தலைமை நீதிபதி அடங்கிய குழு இது செய்யும் சொன்னது உண்மைதான். ரைட், அப்போ சட்டம் கொண்டு வந்தாச்சு, பிரச்சனை சால்வ்டு தானே? அங்கதான் ட்விஸ்ட். நீதிபதி என்ன கேக்குறாருன்னா, சுப்ரீம் கோர்ட் சுமார் 300 பக்கங்கள்ல தேர்தல் ஆணையத்தோட சுதந்திரம் பத்தி இவ்ளோ டீட்டெயிலா விளக்கம் கொடுத்தது வெறும் ஒரு தற்காலிக ஏற்பாட்டுக்காக மட்டும்தானா? புதிய சட்டம் கொண்டு வரும்போது அது முந்தைய தீர்ப்போட ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை பிரதிபலிக்க வேண்டாமா? ஓ, அந்த ஸ்பிரிட் மிஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. தலைமை நீதிபதியை தூக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு குழுவை அமைக்கிறது அந்த சுதந்திரத்தை எப்படி உறுதி செய்யும் அப்படிங்கிற ஆழமான சட்ட விவாதத்தை அவர் முன்வைக்கிறார். இது நிர்வாகத்துறைக்கும் நீதித்துறைக்குமான செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பத்தின ஒரு மிக முக்கியமான தருணம். இது மிகப்பெரிய விவாதம்தான். ஒரு மாபெரும் ஜனநாயக அமைப்போட உரிமைகளை பத்தி பார்த்தோம். இப்ப கொஞ்சம் இறங்கி ஒரு தனிமனிதனோட, குறிப்பா ஒரு பெண்ணோட அடிப்படை உரிமைய கோர்ட்ல எப்படி பாதுகாக்குதுன்னு பாப்போம். அதாவது எம்டிபி சட்டம் பத்தி சொல்றீங்களா? ஆமா, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட். சமீபத்துல டெல்லி ஹைகோர்ட்ல 27 வார கர்ப்பத்தை கலைக்க அனுமதி கேட்டு ஒரு பெண் கேஸ் போட்டாங்க. ஆர்எம்எல் மருத்துவமனையோட மெடிக்கல் போர்டு எந்த ஒரு தெளிவான முடிவையும் கொடுக்காததால கோர்ட் அவங்கள கடுமையா சாடியிருக்கு. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, டாக்டர்ஸ் ஏன் இவ்ளோ தயங்கணும்? சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் ரொம்ப தெளிவாவே இருக்கு. பொதுவா 24 வாரங்கள் வரை மட்டுமே கர்ப்பத்தை கலைக்க அனுமதி உண்டு. ஆனா கருவில் இருக்கிற குழந்தைக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இருப்பதை மெடிக்கல் போர்டு கன்ஃபார்ம் பண்ணுனா இந்த 24 வார காலக்கெடு பொருந்தாதுன்னு சட்டம் சொல்லுது. ஓகே, அப்போ இந்த கேஸ்ல என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, கருவில் உள்ள குழந்தைக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா, கர்ப்பத்தை கலைக்கிறது பெண்ணோட உயிருக்கு ஆபத்தா இல்லையா, இந்த எந்த தெளிவான பதிலையும் ஆர்எம்எல் மருத்துவ குழு கோர்ட்டுக்கு கொடுக்கல. அவங்க எதற்கு வம்புன்னு எஸ்கேப்பாக நினைச்சு வழக்கமான வழிகாட்டுதல்களின்படி கர்ப்பத்தை தொடரலாம்னு மொட்டையா சொல்லிட்டாங்க. அதாவது சட்ட சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுன்னு மருத்துவர்கள் பயப்படுறாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அவங்க தங்களை சேஃப் பண்ணிக்க நினைக்கிறாங்க. ஆனா இதனாலதான் கோர்ட்டுக்கு கோபம் வந்துச்சு. ஒரு பெண்ணோட ரீப்ரொடக்டிவ் அட்டானமி, அதாவது தன் உடல் மற்றும் தாய்மை குறித்து முடிவெடுக்கிற உரிமை அப்படிங்கிறது அவளோட அடிப்படை உரிமை. கண்டிப்பா அத உச்சநீதிமன்றம் மிக உயர்ந்த இடத்துல வச்சிருக்கு. மருத்துவ குழுவோட இந்த தயக்கம் அந்த பெண்ணோட உரிமையை பறிக்குதுன்னு சுட்டிக்காட்டின நீதிபதி தெளிவான முடிவை வழங்க எய்ம்ஸ் மருத்துவ குழுக்கு உடனே உத்தரவிட்டார். இது அதிகாரத்துவ தாமதங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்விக்குள்ளாக்குது. நீதியை வழங்குறதுல நீதிமன்றங்கள் காட்டுற இந்த துல்லியம் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள், அதாவது RPWD சட்டத்திலையும் எதிரொலிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஆமா, அந்த ஆசிட் அட்டாக் கேஸ் தானே. அதேதான். காயங்கள் எப்போதுமே வெளியே தெரிவதில்லை அப்படிங்கிற ஒரு முதிர்ச்சியான புரிதலை நோக்கி நம்ம சட்டம் நகருது. சமீபத்துல உச்சநீதிமன்றம் ஆசிட் குடிக்க கட்டாயப்படுத்தப்பட்டு அதனால உள்ளுறுப்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டவங்களையும் ஆசிட் வீச்சுக்கு ஆளானவர்கள் அப்படிங்கிற வரையறைக்குள் கொண்டு வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்.
எனக்கு இது எப்படின்னா, ஒருத்தரோட வலியும் வடுவும் சர்மத்துல தெரிஞ்சா மட்டும்தான் அது பாதிப்பல்ல, உள்ளே நடக்கிற காயங்களும் மிகப்பெரிய அநீதிதான் அப்படிங்கறத சட்டம் உணர்ந்திருக்குன்னு தோணுது. மிக அருமையான ஒப்பீடு. பாத்தீங்கன்னா கிரிமினல் லா படி ஒருவர் மேல ஆசிட் வீசுறதும் ஆசிட் குடிக்க வைக்கிறதும் ஒரே மாதிரியான கொடூரமான குற்றங்கள் தான். ஆனா உரிமைகளை வழங்குற ஆர்பிடபிள்யூடி சட்டம் இதுநாள் வரை ஒரு முரண்பாட்டை கொண்டிருந்தது. அதாவது வெளியில தெரியற காயத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆமா, வெளிப்புறத்தில் ஏற்படும் டிஸ்பிகர்மெண்ட் மட்டுமே அடிப்படையாக கொண்டிருந்தது. உள்ளுறுப்புகள் எரிஞ்சு போய் சரியா சாப்பிடக்கூட முடியாம தவிக்கிற ஒருத்தரால எப்படி இயல்பா வேலை செய்ய முடியும்? இந்த முரண்பாட்டை தான் சுப்ரீம் கோர்ட் இப்ப சரி செஞ்சிருக்கு. வாவ், ரைட். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தீர்ப்பு முந்தேதிட்டு, அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவாக அமல்படுத்தப்படும்னு சொல்லிருக்காங்க. ஒரு நிமிஷம். அப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இந்த தீர்ப்பு உதவுமா? ஆமா, அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சமூக நீதி. இதன் மூலமா உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவங்களும் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்க முடியும், அரசு வேலை வாய்ப்புகள், நலத்திட்ட உதவிகளை பெற முடியும். ஒரு சட்டம் மனித வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு இது காட்டுது. நிஜமாவே ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம். சரி, இப்போ தனிமனித உரிமைகள் பத்தி பேசணும். அடுத்த பகுதிக்கு போவோம். ஒரு நாட்டோட பாதுகாப்புங்கிறது உள்நாட்டு சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்ல, எல்லைகளை பாதுகாக்கும் வியூகங்களும் தான். கண்டிப்பா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்ப ரொம்ப மாறிடுச்சு. அது ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு உணர்த்துது. பாகிஸ்தான் பிஓகேவில் நடந்த தாக்குதல்களோட ஓராண்டு நிறைவு இது. இப்போ இந்திய ராணுவம் நிலத்தடி உள்கட்டமைப்பு, அதாவது C4I2SR கமாண்ட் சென்டர்கள், ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ், அப்புறம் சுதர்ஷன் சக்ரா, ஆகாஷ் தீர் மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள்ல கவனம் செலுத்துது. இவ்ளோ அக்ரோனம்ஸ் இருக்கே, இந்த C4I2RS அப்படின்னா என்ன? நாட்டை பாதுகாக்க நாம ஏன் பூமிக்கடியில இவ்ளோ ஆழமா போகணும்? இந்த C4I2RS அப்படிங்கிறது ராணுவத்தோட மூளைன்னு சொல்லலாம். கமாண்ட், கண்ட்ரோல், கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன், சர்வேலன்ஸ் அண்ட் ரெகனைசன்ஸ். இதோட சுருக்கம் தான் இது. இது ஒரு ஈஸியான உதாரணம் மூலமா சொல்றேன். சொல்லுங்க. நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்றீங்கன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட லட்சக்கணக்கான படைவீரர்கள் இருக்கலாம். ஆனா போர்க்களத்தில் இருக்கிற வீரர்களுக்கும் உங்களுக்குமான தகவல் தொடர்பு கட்டாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த படையும் முடங்கிடும். ஓ, கமாண்ட் செயின் பிரேக் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. நவீன கால போர்கள்ல எதிரிகள் முதல்ல தாக்குறது நம்ம ராணுவ வீரர்கள் அல்ல, இந்த தகவல் தொடர்பு மையங்களை தான். உக்ரைன் இஸ்ரேல் போர்கள்ல இத பார்க்க முடியுதே. சரியா பிடிச்சிங்க. இந்த போர்கள்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் இதுதான். வானத்திலிருந்து வர்ற அதிநவீன ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல்கள்ல இருந்து நம்ம கமாண்ட் சென்டர்களை பாதுகாக்க அதை பூமிக்கு அடியில மிக ஆழத்தில் அமைக்கிறது ரொம்ப அவசியம். அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா தாக்குறது கஷ்டம். ஆமா, அதே போல ஒரு சின்ன ட்ரோனை அழிக்க பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மிசைல்ஸை யூஸ் பண்றது எக்கனாமிக்கலா சாத்தியமில்லை. அதனால தான் செலவு குறைந்த ஆன்டி ட்ரோன் அமைப்புகள் மற்றும் ஆகாஷ் தீர் போன்ற சிஸ்டம்ஸை உருவாக்குறோம். போர்கள் இப்போ மல்டி டொமைனா மாறிடுச்சு. ராணுவ பலம் ஒரு பக்கம்னா, மறுபக்கம் ராஜதந்திரம், அதாவது டிப்ளமசி. வியட்நாம் அதிபர் டோலாம் சமீபத்துல இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு இப்போ என்ஹான்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா உயர்ந்திருக்கு. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். $25 பில்லியன் வர்த்தக இலக்கு வச்சிருக்கோம். நாம அவங்களுக்கு திராட்சையும் மாதுளமும் கொடுக்கறோம், அவங்க நமக்கு துரியன் பழத்தை தராங்க. அருமையான எக்ஸ்சேஞ்ச். ஆனா இது வெறும் பழங்கள் வியாபாரம் பண்ற விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி பெரிய ஜியோபாலிட்டிக்ஸ் இருக்குல்ல? நிச்சயமா. அந்த புவிசார் அரசியலோட பெயர் தான் சீனா. தென் சீன கடல்ல சீனாவோட ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. சீனா தன்னோட 9 லைன் அப்படிங்கிற ஒரு கற்பனையான கோட்டை வரைஞ்சிட்டு ஒட்டுமொத்த கடலும் தனக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாடுது. ஆமா, பக்கத்து நாடுகளை ரொம்ப மிரட்டுறாங்க. வியட்நாம், பிலிப்பீன்ஸ் மாதிரி சின்ன நாடுகளை ரொம்ப அச்சுறுத்துது. இந்த சூழல்ல வியட்நாமும் இந்தியாவும் இணைந்து அன்க்ளோஸ், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் தி சீ, இந்த சர்வதேச கடல்சார் சட்டத்தை வலியுறுத்தி நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சீனாவுக்கு நாம ஒரு தெளிவான மெசேஜ் சொல்றோம், நாங்க சேர்ந்து நிக்கிறோம்னு. ஆமா, இது ஆசிய கண்டத்துல ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை உறுதி செய்யறதுக்கான ஒரு வியூகம். நாளைக்கு தென்சீன கடல் வழியா நம்ம கப்பல்கள் போக சீனா தடை விதிக்கலாம். அதை முறியடிக்க வியட்நாம் மாதிரி நாடுகளோட நட்பு நமக்கு தேவை. ரைட். இப்ப வியட்நாம் பத்தி பேசணும். அவங்க ஆசியான் அமைப்புல இருக்கிற ஒரு நாடு. வியட்நாமோட உறவு நல்லா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஆசியான் அமைப்போடான நம்ம வர்த்தகம் எப்படி இருக்கு?
அங்கதான் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அதுதான். இந்த வருஷ இறுதிக்குள்ள இந்தியா ஆசியான் FTA அதாவது AITIGA ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட இருக்கு. ஏன்னா ஆசியான் நாடுகளுடனான இந்தியாவோட வர்த்தக பற்றாக்குறை $45 பில்லியன் உயர்ந்திருக்கு. நம்ம ஏற்றுமதியை விட இறக்குமதி பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? RCEP ஒப்பந்தம் தான் காரணமானு சொல்றாங்களே. இத ஒரு சாதாரண உதாரணம் மூலமா விளக்குறேன். ஒரு VIP பார்ட்டி நடக்குது. அதுல சிலருக்கு மட்டுமே இலவச அனுமதி. உங்களுக்கு அனுமதி இல்லைங்கிறதால நீங்க அந்த VIPயோட நண்பர் மூலமா பின்வாசல் வழியா உள்ள நுழையறீங்க. இதுதான் இப்ப சர்வதேச வர்த்தகத்துல நடக்குது. இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். RCEP அப்படிங்கிற பெரிய வர்த்தக கூட்டமைப்புல ஆசியான் நாடுகளும் சீனாவும் இருக்காங்க. இந்தியா அதுல இல்ல. ஆனா ஆசியான் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. சீனா என்ன பண்ணுது தெரியுமா? தன்னோட பொருட்களை நேரா இந்தியாவுக்கு அனுப்புனா அதிக வரி கட்டணும்னு அந்த பொருட்களை RCEP மூலமா வரியின்றி ஆசியான் நாடுகளுக்கு அனுப்புது. ஓஹோ, ரூட் மாத்தி அனுப்புறாங்க. எக்ஸாக்ட்லி. அங்க இருந்து அந்த பொருட்கள் ஆசியான் பொருட்கள் அப்படிங்கிற பேர்ல ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் விதியை வளைச்சு எந்த வரியும் இல்லாம இந்தியாவுக்குள் வருது. பாயிண்டா யூஸ் பண்ணி சீனா தம் பொருட்களை இந்தியாவுல டம்ப் பண்றாங்க, அப்படித்தானே? எக்ஸாக்ட்லி தட். நம்ம பழைய வர்த்தக ஒப்பந்தத்தில் உள்ள ஓட்டைகளை சீனா இப்படி யூஸ் பண்ணுது. அதனால தான் நம்ம ட்ரேட் டெபிசிட் $45 பில்லியன் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதை தடுத்து நிறுத்தி நிஜமாவே ஆசியான் நாடுகளில் உற்பத்தியாகும் பொருட்கள் மட்டும்தான் இந்தியா வரணுங்கிற விதியை கடுமலாக்கவே இந்த ஒப்பந்த புதுப்பித்தல் இப்ப நடக்குது. சூப்பர், ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ஃபாரின் ட்ரேட் டெபிசிட்டை சரி செய்யறது நீண்டகால திட்டம். ஆனா இப்போ குளோபல் சப்ளை செயின் பாதிப்புகளால மூச்சு திணறும் நம்ம சிறு குறு தொழில்களுக்கும் ஏவியேஷன் செக்டருக்கும் உடனடி ஆக்சிஜன் தேவைப்படுது. அதுக்காக தான் ECLGS 5.0 வந்திருக்கு. ஆமா, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். 2.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அவசர கால கடன் உத்தரவாத திட்டம் இது. MSMEகளுக்கு 20% கூடுதல் கடனும் விமான போக்குவரத்து துறைக்கு 100% கடனும் கொடுக்கறாங்க. நெருக்கடி நேரங்கள்ல அரசாங்கம் எப்படி ஒரு சேஃப்டி நெட்டாக செயல்படுதுன்னு இது காட்டுது. இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது? நீங்க ஒரு MSME நடத்துறீங்கன்னு வைங்க. செங்கடல் பிரச்சனையால மூலப்பொருட்களோட விலை திடீர்னு கூடிடுச்சு. கையில கேஷ் ஃப்ளோ இல்ல. பேங்க்ல போய் லோன் கேட்டா உங்க பிசினஸ் நஷ்டத்துல இருக்கு, லோன் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் நார்மலா நடக்கும். இந்த சூழல்ல அரசாங்கம் வங்கிகளிடம் அவங்களுக்கு கடன் கொடுங்க, ஒருவேளை அவங்க கட்ட முடியாம போனா அந்த பணத்தை அரசாங்கமாகிய நான் தரேன்னு உத்தரவாதம் அளிக்குது. இதுதான் சாவரின் கேரண்டி. ஓ, சோ பேங்க்குக்கு பயம் இருக்காது. கரெக்ட். இந்த உத்தரவாதம் இருக்கிறதால வங்கிகள் பயமில்லாம கடன் கொடுக்கறாங்க. MSMEகள் தற்காலிக சிக்கல்களை தாண்டி வந்து வேலைவாய்ப்புகளை தக்க வைக்கிறாங்க. இது பொருளாதாரத்தை முடங்காம காக்கும் ஒரு கேடயம். அதாவது பேங்க் மேனேஜர் முன்னாடி அரசாங்கம் நமக்காக ஜாமீன் நிக்குது. சூப்பர். தற்போதைய பொருளாதாரத்தை காப்பாத்துறது ஒரு புறம் இருக்க, எதிர்கால பொருளாதாரத்தை ஆளப்போகும் தொழில்நுட்ப களத்தை இந்தியா இப்போதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைக்க தொடங்கியிருக்கு. செமிகண்டக்டர் மிஷன் பத்தி சொல்றீங்களா? ஆமா, இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ISM. மத்திய அமைச்சரவை மேலும் 2 புதிய ஆலைகளுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ மொத்தம் 12 ஆலைகள் ஆயிடுச்சு. குறிப்பா குஜராத்ல அமையிற கிறிஸ்டல் மேட்ரிக்ஸ் ஆலை இந்தியாவோட முதல் டிஸ்ப்ளே ஃபேப்ரிகேஷன் ஆலை ஆகும். இது ரொம்ப பெரிய மைல்ஸ்டோன். 76,000 கோடி ரூபாய் முதலீடு. ஸ்மார்ட் போன்களை வெளிநாட்டிலிருந்து வாங்கி வெறும் அசெம்பிள் பண்ணிட்டு இருந்த நாம இப்போ சொந்தமா சிப் தயாரிக்கும் நிலைக்கு உயர்கிறோமா? இது ஒரு மான்யூமெண்டல் ஷிஃப்ட்னு தான் சொல்லணும். செமிகண்டக்டர் அப்படிங்கிறது சாதாரண ஸ்பேர் பார்ட் இல்ல. உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன், கார், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ஏன் நம்ம ஏவுகணைகள் வரை எல்லாத்துக்கும் மூளையா செயல்படுறது இந்த சிப்பு தான். டிஜிட்டல் உலகத்தோட இதயம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ISM 1.0 திட்டத்தின் கீழே வெளிநாட்டு கம்பெனிகளை இந்தியாவுக்கு வரவழைச்சோம். இப்போ வரப்போற ISM 2.0 திட்டத்துல நாம வெறும் ஃபேக்டரி மட்டும் கட்ட போறதில்ல. அந்த சிப் தயாரிக்க தேவையான கெமிக்கல்ஸ், சிப் டிசைன், பேக்கேஜிங் என ஒட்டுமொத்த சப்ளை செயின் எக்கோசிஸ்டமையும் இந்தியாவிலே உருவாக்க போறோம். ஓ, கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன். ஆமா, இறக்குமதியை மட்டுமே சார்ந்திருக்கும் நிலையை மாத்தி உலக நாடுகளுக்கு சிப் ஏற்றுமதி செய்யும் ஒரு முக்கிய ஹப்பாக இந்தியா மாறுது. அருமை. நம்ம விவாதித்த தலைப்புகள் எல்லாத்தையும் இப்போ ஒன்னு சேர்த்து பார்ப்போம். நீதியை உறுதி செய்ய போராடும் அரசியல் சாசன அமைப்புகள், ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான உரிமை, மறுபுறம் NCRB தரவுகள் காட்டும் டிஜிட்டல் குற்றங்களோட வளர்ச்சி, நிலக்குறி மின் நிலையங்களால் ஏற்படும் கண்ணுக்கு தெரியாத உயிரிழப்புகள்.
அப்புறம் ராணுவத்தை பாதுகாக்க பூமிக்கடியில் அமைக்கும் வியூகங்கள், ஆசியான் நாடுகளுடனான வர்த்தக சிக்கல்கள், வியட்நாமுடனான ராஜதந்திரம், எம்எஸ்எம்இகளை காக்கும் இசிஎல்ஜிஎஸ் திட்டம், இறுதியாக இந்தியாவின் செமிகண்டக்டர் கனவு என ரொம்ப ஆழமா பல பரிமாணங்கள்ல இன்னைக்கு நாம பயணித்தோம். ரொம்ப விரிவான ஒரு டிஸ்கஷன் இது. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனை. நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை கனெக்ட் பண்ணி பாருங்க. செமிகண்டக்டர் டெக்னாலஜி நமக்கு சுயமா இயங்கும் வலிமையை தருது, பொருளாதாரத்தை வளர்க்குதுன்னு பார்த்தோம். அதே சமயம் என்சிஆர்பி டேட்டால சைபர் குற்றங்கள் 18% அதிகரிச்சிருக்கிறதையும் பார்த்தோம். ரைட். எதிர்காலத்துல ஆபரேஷன் சிந்தூர் போல நம்ம ராணுவம் பூமிக்கு அடியில C4I2SR அமைப்புகளை நிறுவி நாட்டை பாதுகாக்கும்போது நம்ம வசதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நம்ம உருவாக்குற அதே தொழில்நுட்பம் சைபர் தாக்குதல்களால ஹேக் செய்யப்பட்ட என்ன ஆகும்? அது ஒரு பயங்கரமான சினாரியோ. ஆமா, நம்மளோட மிகப்பெரிய பலவீனமா அதுவே மாறினா என்ன நடக்கும்? டெக்னாலஜி நமக்கு பாதுகாப்பளிக்கும் கவசமா இல்ல நாமே உருவாக்குற கண்ணுக்கு தெரியாத எதிரியா? இந்த சிந்தனையோட இன்றைய ஆழமான அலசல முடிச்சுப்போம். உங்களோட சிந்திக்கும் திறனுக்கு தீனி போட்டிருப்போம்னு நம்புறோம். நன்றி. நன்றி.